தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். எப்படியும் இந்த எலெக்ஷனில் அக்கா காளியம்மாள் அவர்கள் களமிறங்குறாங்க அப்படின்றது பயங்கர சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியை விட்டு காளியம்மாள் விலகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா செய்திகளை போட்டபோது நேற்று சீமான் அவர்களை சந்தித்து காளியம்மாள் அவர்களுக்கு சீமான் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காராம். அது ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காராம். அது இல்லாமல் அந்த 2026 எலெக்ஷனில் அவங்க நிற்கிறாங்க அப்படின்றதுலையும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது அப்படின்றதுல சூப்பரான விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் தொகுதியில் தான் அக்கா நிற்கிறாங்க அப்படின்றது சொல்லப்படுது. எந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் தெரியல. அதெல்லாம் இன்னும் பொறுமையாக வெளியே வரும். அது மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினம் மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்றது தெரியும். ஏன்னா தஞ்சாவூரில் ஹிமாயின் அவர்களும் நாகப்பட்டினத்தில் அக்கா காளியம்மாள் அவர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸாக இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே அதெல்லாம் தாண்டி இந்த வாட்டி அக்கா காளியம்மாள் அவர்கள் அங்கே செய்யப்படுற வேலைன்றது பயங்கரமாக இருக்க. அதாவது மொத்த டெல்டா இதுக்குமே நாகப்பட்டினம் நிறைய மாவட்டங்களுக்கு அக்கா காளியம்மாள் அவர்களை பொறுப்பாக நியமிச்சிருக்காராம். இவங்க தான் எல்லாத்தையுமே யாரெல்லாம் நல்லா வேலை செய்கிறாங்க, யாரெல்லாம் நல்லா வேலை செய்யணும், எந்தெந்த இடத்துலலாம் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றது காளியம்மாள் அவர்கள் தான் சொல்லணும். அவங்க தான் அதுக்கு தலைமை அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் கூடுதலாக ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காராம். எனவே இந்த 2026 ஒரு பயங்கரமான சம்பவமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நேற்று கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த கலந்தாய்வு நடந்திருக்கு. இந்த கலந்தாய்வில் இந்த டெல்டா மாவட்டங்கள் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்சி அந்த பக்கம் இருக்கிற மாவட்டங்களுக்கும் பயங்கரமான ஒரு இது இருக்குது. துரைமுருகன் கண்டிப்பாக எலெக்ஷன் நினைக்கிறாரு. அதே மாதிரி ராஜேஷ்க்கும் இந்த வாட்டியும் சீட் இருக்கு அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் சொல்லிட்டாராம். இந்த வாட்டி சம்பவமாக இருக்க போகுது அப்படின்றதுலையும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இந்த வாட்டி எலெக்ஷனில் 8% இருக்கிறது கண்டிப்பாக ஒரு 10 to 12% போயே ஆகணும். யார் வந்தால் விஜய் வந்தா என்ன, அஜித் வந்தா என்ன, யார் வந்தா என்ன, நம்ம வேலையை நம்ம செய்யணும் அப்படின்றதுல சீமானவர்கள் ரொம்பவே மும்முரமாக இருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்.